வெல்கம் டு சுபார்ஸ். இன்றைக்கி நான் பெல் பிராண்டில் நம்பர் 7 சைஸில் நீடில் எடுத்திருக்கேன். இந்த நீடில் ஹெல்ப்பரு, நீடிலுக்கு நம்ம த்ரெட் ஹெல்ப்பர் இருக்கும்ல, அதை வச்சு நான் நூல் கோர்க்க போகிறேன். எப்படி கோர்க்குறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீடிலில் அந்த ஹெல்ப்பரை நம்ம நுழைச்சிடுறோம் அந்த ஓட்டையில். எதுக்காக இதுனா சில்க் த்ரெட் தெரிச்சு போகும், நம்மளால் நூல் கோர்க்க கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த இதை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ நான் 6 ஸ்டாண்ட்ஸ் எடுக்க போகிறேன். 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் எப்படி எடுக்க போகிறேன்னா, இப்போ நான் ஒரு சைடு எடுத்திருக்கேன் த்ரெட்டு. இதுலேருந்து என்ன அளவு வேணுமோ அந்த அளவு நம்ம எடுத்துகிட்டு அதை அப்படியே திருப்பி எடுத்தோம் பார்த்திங்களா, அதோட ஜாயின் பண்ணணும். மடக்கி எடுக்கிற நூலை எடுத்துகிட்டு அதை மடித்து என்ன அளவு வேணுமோ அந்த அளவு மெஷர் பண்ணிவிட்டு, இப்போ இந்த அளவு வேணும்னா இதை திருப்பி மடித்து நம்ம எடுத்தோம் பார்த்திங்களா ஸ்டார்ட் பண்ணது, அதை இப்போ திருப்பி இதை சுற்றி இதை இதை அப்படியே மடித்து இந்த மாதிரி தாங்க எடுக்கணும். 4x4, 3x3, 6x6, 5x5 இந்த மாதிரி எடுக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி நான் 6 தடவை எடுக்க போகிறேன். 6 தடவை எடுக்கிறப்ப அதை நம்ம மடிக்கிறப்ப 12 ஸ்டாண்ட்ஸ் வந்துடும். ஓகேவா? 6x6 12 வந்துடும். எதுக்குன்னா, இப்போ நான் ஃப்ரெஞ்ச் நாட் தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃப்ரெஞ்ச் நாட் ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸாக நமக்கு வேணும்னா இந்த அளவு எடுக்கணும். ஸோ 6 எடுத்துட்டேன். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு இதை நான் நூலில் இந்த நூலை என்ன பண்ண போகிறேன்னா, நான் நீடிலில் கோர்க்க போகிறேன். ஆல்ரெடி நீடிலில் நம்ம ஹெல்ப்பர் நுழைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, எப்படி நுழைக்கிறேன்னு பாருங்கள். நீடிலில் ஹெல்ப்பர் இருக்குது, அந்த பார்ட்டில் மீதி பார்ட் இந்த சைடு இருக்கும்ல, அதில் நுழைச்சிட்டு பிடிச்சிட்டு அப்படியே ஹெல்ப்பரை வெளியே எடுத்துடணும். நீடில் விட்டு இதை வெளியே எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீடிலுக்குள்ளே நம்ம த்ரெட்டு போயிடும். சில்க்கு த்ரெட் ரொம்ப சிக்காகவும். மெதுவாக பண்ணுங்கள். ஃபேனை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு பண்ணுங்கள், சரியா? ரொம்ப லாங்காக எடுக்காதீங்க. நமக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவு மட்டும் எடுங்க. எடுத்து 2 எட்ஜையும் சேர்த்து நான் முடிச்சு போட்டுக்கிறேன். ஓகேவா? பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. 6x6 ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 6 டாட் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், ஃப்ளவர் ஷேப்பில். அதில் ஃபஸ்ட்டு நடுவில் இருக்க டாட்டில் நான் கீழே இருந்து மேலே நீடியில் கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு இதை பிடிச்சிட்டு அடியில் கூடி விட்டு திருப்பி பண்ணுறேன் பாருங்கள். அடியில் கூடி இப்படி ஒரு தடவை சுற்றிட்டு, புரியுதா? பிடிச்சிட்டு அடியிலேருந்து சுற்றி பக்கத்துலே எங்கேருந்து நம்ம எடுத்தோமோ அந்த இடத்துலையே உள்ளே விட்டுட்டு த்ரெட்டை மெதுவாக விடணும். இப்படி பிடிச்சிட்டு 2 விரலை பிடிச்சிட்டு மெதுவாக நீங்கள் விட்டிங்கன்னா அப்படியே அடியில் போய் ஒரு சின்ன ஒரு நாட் மாதிரி வரும். இதுதாங்க ஃப்ரெஞ்ச் நாட். பாருங்கள், மறுபடியும் பண்ணுறேன். நல்ல வீடியோ ஜூம் பண்ணி வச்சு பாருங்கள். மெதுவாக ட்ரை பண்ணுங்கள். அடியிலேருந்து எடுக்கிறேன். நீடியில் பிடிச்சிக்கிறேன். ஊசியை மேலேருந்து கீழே ஒரு சுற்று, திருப்பி கீழேயே இந்த மாதிரி. இப்போ 2 விரலை பிடிச்சிட்டு மெதுவாக இழுக்கணும். அடியில் வேகமாக இழுக்காதீங்க, சிக்காயிரும். மெதுவாக இழுத்து பழகுங்க. நமக்கு என்ன அளவு வேணுமோ எடுக்கலாம். 6x6 எடுக்கலாம். 8x எடுத்தால் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். இதே 4x4 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்தால் கொஞ்சம் சின்னதாக வரும். நான் மீடியமாக வேணும்னு 6x6 எடுத்து காட்டிகிட்ருக்கேன். சுற்றி பக்கத்திலே குத்தணும். எங்கேருந்து நீடில் எடுக்கிறோமோ அது பக்கத்திலே. மெதுவாக பாருங்கள், பொறுமையாக பண்ணி பாருங்கள். மேலேருந்து கீழே விட்டு ஒரு சுற்று, அவ்வளோதான். அப்படியே பக்கத்திலே
இதே மாதிரி திரும்ப திரும்ப பண்ணணுங்க. இதுதான் ஃப்ரெஞ்ச் நாட். இது நெருக்கமாக போடலாம். நம்ம ஃப்ளவர் ஃபுல்லாக ஃபில்லிங்கே இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த டிசைன் வந்து. ஃபில்லிங்க்கு நம்ம இது வரைக்கும் பார்த்த டிசைன்லேயே ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரொம்ப அழகான டிசைன். வெறும் ஃப்ரெஞ்ச் நாட் நெக் சுற்றி நம்ம கொடுத்தே ஒரு டிசைன் பண்ணி சிம்பிளான நெக் ஒர்க் நம்ம பண்ணியே நம்ம அதை போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி ஃபில்லிங்க்கு அழகாக இருக்கும். பீகாக்குக்கு எல்லாத்துக்கும் ஃபில்லிங்க. பீகாக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஃப்ளவர்ஸுக்கு அப்புறம் ஒரு சின்ன மோட்டிவ்க்கு என்னென்ன நீங்கள் ஃபில்லிங் நினைக்கிறீங்களோ, கொஞ்சம் எம்போஸாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துலலாம் இதை விடலாம். இதை நம்ம அப்படியே விட்டு விட்டு நம்ம எடுத்து மாட்டினோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், அடியிலையும் விடலாம். அதாவது மேலேயும் விடலாம், அடியில் விட்டு எடுக்கலாம். இப்போ நான் வந்து மேலே விட்டு தான் எடுத்திருக்கேன். நம்ம சைடு வர்றப்ப மேலே விட்டு எடுத்து குத்துறப்ப கஷ்டமாக இருந்தால் அடியில் குடி விட்டும் நம்ம எடுக்கலாம். ஒரு தடவை சுற்றி நீங்கள் பண்ணாலும் சரி, 2 தடவை சுற்றி நீங்கள் பண்ணாலும் சரி. நமக்கு லாக் அதாவது நாட் வந்து பெருசாக வேணும்னா நீங்கள் இதே 6x6 நீங்கள் 2 தடவை ஊசியில் சுற்றியும் நீங்கள் போடலாம். அது வந்து பெரிய ஒரு நாட் மாதிரி தெரியும். நூல் அடியில் கொண்டு போயிடுச்சுன்னா நம்ம லெஃப்ட் கை அடியில் போயிடணுங்க. போய் அதை பிடிச்சிக்கணும், இல்லைன்னா சிக்காயிரும். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 6 பெட்டலோட ஃப்ளவர் மாதிரி சிம்பிளாக ஒரு 6 பெட்டல் இருக்க ஃப்ளவர் எப்படி இருக்குன்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அழகாக இருக்குது. இப்போ இதை எப்படி லாக் பண்ணலான்னு பார்ப்போம். நம்ம இது வரைக்கும் நார்மல் லாக்கெல்லாம் பார்த்துருப்போம். இது வந்து ஒன்றும் இல்லை, பிரச்சனையே இல்லை, ஈஸி தான். நம்ம எங்கேருந்து முடித்தோமோ இப்போ வெளியே கொண்டு வந்துட்டேன். பக்கத்துலேயே ஒரு சின்னதாக அந்த துணியிலே லைட்டாக விட்டு மேலே எடுத்துடணும். சும்மா லைட்டாக விட்டு மேலே எடுத்துட்டு இந்த நூலில் ஒரு தடவை ஊசி இப்படி உள்ளே விட்டு இப்படி ஒரு தடவை விட்டு இப்படி எடுத்துட்டோம்னா அது லாக் ஆயிரும். லாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் இடத்த கேப் விட்டுட்டு நல்லா லாக் டைட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கேப் விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் வந்து சிலிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? சில்க் த்ரெட் வந்து டக்குன்னு தெரித்து அவுந்து வந்துடும். அதனால் லைட்டாக அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து காஞ்சிரும். அந்த இடம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆயிரும். அப்போ வந்து அந்த நாட் வந்து அவுந்து வராது. அதனால் இது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இது பெரிய நீடில்னு பாருங்க. அந்த நீடிலோட கண்ணு பகுதி வந்து பெருசாக இருக்கும். அந்த மாதிரி நீடில் இது. இப்போ நான் வந்து இங்கே போட போகிறேன். இது என்னென்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நான் போட போகிறேன். சேம் தான். இதுக்கு வந்து 4x4 எடுத்திருக்கேன். முதல் 6x6 எடுத்தேன் பார்த்தீங்களா? இப்போ 4x4 எடுத்திருக்கேன். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அதே தான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா குத்தி அதே இடத்துலையே குத்தணும் எடுத்தது. இப்போ இது வந்து நான் ஒரு புள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல நான் குத்த போகிறேன். பட் நான் எடுத்தது நடுவில். நான் எங்கேருந்து எடுத்தேனோ அங்கேயே குத்துனது தான் ஃப்ரெஞ்ச் நாட். இது அப்படி கிடையாது, நடுவுலேருந்து எடுக்கிறேன். எடுக்கிறத நடுவுலேருந்து எடுத்து நம்ம லாக் பண்ணி முடிச்சு போடுறது வந்து அந்த நாட் அந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல பாருங்கள் நடுவுலேருந்து எடுக்கிறேன். எடுத்துட்டு அதே மாதிரி ஒரு சுற்றி அந்த டாட் வச்சுருக்கேன் பாருங்கள் மேலே, அதில் குத்துறேன். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ளவரில் ஒரு குட்டி காம்பில் ஒரு பூ அந்த மாதிரி இருக்கும். அது அந்த எட்ஜு பகுதி வந்து கொஞ்சம் ஒரு நாட் மாதிரி வந்துடுது. ஸோ இது பேர் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா லவங்கம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம குக்கிங் யூஸ் பண்ணுற பார்த்திங்களா லவங்கம், இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா காம்போட, அதே மாதிரி இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இது ரொம்ப அழகான ஸ்டிச்சு. லீஃப் ஃபில்லிங்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இதை வச்சும் ஃப்ளவர் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகிற ஸ்டிச்சஸ் இது எல்லாமே. ஆக்சுவலி இது வந்து நம்ம வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இந்த ஸ்டிச்சஸ்ஸு. நம்ம ஆரிக்கும் இது நிறைய இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் ஆரியில் வந்து இந்த ஒரு பேசிக்காக ஒரு 3 ஸ்டிச்சஸ் மட்டும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இந்த எம்ப்ராய்டரியில் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், அடியில் கூடி நான் விடுறேன். ஏன்னா என் சைடு வர்றப்ப மேலே கூடி பண்ணுறத விட இந்த மாதிரி அடியில் கூடி நம்ம விட்டு எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
மெதுவாக எடுங்க. என்ன அளவு வேணுமோ அந்த அளவு மட்டும் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. ரிப்பீட்டடாக அதே டிசைன் தான். நல்லா கையில் 2 விரல்லையும் நம்ம நல்லா இந்த த்ரெட்டை பிடிச்சிக்கணும். அப்போ தான் சிக்காகாமல் இருக்கும். அடியில் ஊசி போயிடுச்சுன்னா நம்ம லெஃப்ட் கையை அடியில் த்ரெட்டு பிடிச்சிடணும். மேலே ஊசி வந்துடுச்சுன்னா மேலே த்ரெட்டை நம்ம லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கணும். அப்படி பிடிச்சிக்கிட்டே நம்ம வேலை பார்த்தாதாங்க அது சிக்காகாமல் இருக்கும். இல்லைன்னா ஜஸ்ட்டாக ஒரே ஒரு நூல் இருந்தால் கூட அதுவே அதுக்குள்ளே சிக்காயிரும். அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான். 6 பெட்டல். இதுதான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இது ஃப்ரெஞ்ச் நாட், அது லாங் ஃப்ரெஞ்ச் நாட். ஆஸ் யூஷுவல் லாக் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். இப்போ அடுத்து இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லேயே இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன். அது என்னென்னா சம்கி வச்சு பண்ணுறது. ஓகேவா? போட்டோமோ அதே தான். பட் ஒரு சம்கி எடுத்திருக்கேன். சம்கி எடுத்து சம்கியில் நான் குத்துறேன். இது 4x4 ஸ்டாண்ட்ஸ் தாங்க. 4x4 தான் எடுத்திருக்கேன். ஏன்னா சின்னதாக வேணும். எப்பயுமே நம்ம சம்கி எடுக்கிறோம் அப்படின்னா சம்கி ஹோல் நடுவில் இதை வைக்க போகிறோம். அப்போ அந்த லாக் விழுந்து அந்த நாட் போட்டதுக்கப்புறம் அடியில் சம்கி தெரியணும். அதனால் நான் அந்த சைஸ் எடுத்திருக்கேன். நம்ம 6 எடுத்துட்டோம்னா அந்த நடுவில் விழுகும் பார்த்திங்களா நாட்டு, அது பெருசாக இருக்கும். சம்கி தெரியாது, நம்ம வச்சும் பிரயோஜனம் இருக்காது. அதனால் கொஞ்சம் சம்கி பெரிய சீஸாக எடுத்துகிட்டு நம்ம நாட் சின்ன சீஸாக வேணும். அதனால தான் 4x4 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதே லவங்கம் ஸ்டிச் தான். அந்த டாட்டில் வச்சுக்கிறேன். நான் குத்துறது நம்ம துணியில் குத்தணும். இது அப்படி கிடையாது. அந்த சம்கியை அந்த இடத்துல வச்சுட்டு நான் குத்துறேன். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. இது நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் இது ஒரு வெரைட்டி. நம்ம நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டேன் பார்த்தீங்களா, அதுக்கும் நீங்கள் இந்த சம்கி வச்சு பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய ட்ரெஸ்ஸஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் நான் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் ஃப்ளவர்ஸில் இதே மாதிரி நெக் டிசைனு, கைக்கு இது மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் பண்ணி அழகாக ஒரு சின்ன ஒரு புட்டாஸ் மாதிரிலாம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஃபில்லிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக ஒரு ஃப்ளவர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுங்க. இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, இந்த மாதிரி சம்கி வைக்கிற ஃப்ரெஞ்ச் நாட்டு எல்லாமே ரொம்ப சூப்பர்பான ஸ்டிச்சஸ்ஸு. ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. நம்ம ஆரி நீடில்னா கூட நீங்கள் பயப்படலாம். இது அப்படி கிடையாது. ஆரி தெரியாதவங்க கூட நீங்கள் பண்ணுறது. ஆரி தெரியாதவங்க கூட ஒரு ப்ளவுஸுக்கு டிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டிச்சஸ் இந்த 3 பழகுனாலே போதுங்க. ரொம்ப நீட்டான ஒரு இதை நம்ம பழகிடலாம், போட்டுடலாம். தைரியமாக நீங்கள் இதை பண்ணலாம். அழகான ஸ்டிச் இது. திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் கிளாஸ் முடிஞ்சிட்ருக்கு. சரியா? நிறைய ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுத்துட்டேன். இனி அடுத்து ஃபுல்லாக கட் ஒர்க்கும் உங்களுக்கு நான் நெட் ஒர்க்கு, ப்ளவுஸ் மார்க்கிங் முடிச்சுட்டு அவ்வளோதான், கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். சரியா? என் வீடியோஸ் பார்க்காதவங்க எல்லாருமே இருந்து பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 1 மந்த்தாக நான் என்னென்ன போட்டிருக்கேன் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். திருப்பி திருப்பி பாருங்கள். சரியா? ஏதாவது டவுட் இருந்தால் எப்போனாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே? அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நடுவில் ஒரு சின்ன ஒரு சம்கி வச்சு நான் அதை ஃபில் பண்ணிக்கிறேன். நம்ம பீடு கூட கொடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பேர்ல் பீடோ, இல்லை ஏதாவது ஒரு சுகர் பீடோ, இல்லை ஒரு 3mm 4mm ஏதாவது பீடு மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு சின்ன ஸ்டோன் ஒட்டிக்கலாம். நான் ஒரு சின்ன க்ரீன் கலர் ஒரு இதை ஒட்டிக்கிறேன். நல்லாயிருக்கா? வீடியோ நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.